ஹாய் காய்ஸ், இது உங்கள் சேனல் மேக்ஸோ மேனியா. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நியூமரிக்கல் மெத்தட்ஸ் ஆர் நியூமரிக்கல் அனாலிசிஸ் அதில் நியூட்டன்ஸ் டிவைடட் டிஃப்ரென்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த கொஸ்டின் நம்ம கொடுத்துருக்காங்க. இந்தந்த எக்ஸ் வேல்யூஸில் எஃப் ஆஃப் எக்ஸ் நமக்கு இதெல்லாம் வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட அப்ளிகேஷன் மட்டும் நம்ம முதல்ல பார்த்துடலாம். அதுக்கப்புறமா இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதோட அப்ளிகேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா மேக்ஸ் கண்டிப்பாக நம்ம அப்ளிகேஷன் படிச்சு தான் படிக்கணும். அப்போ தான் அது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? இல்லைனா இது கஷ்டப்பட்டு நம்ம படிச்சுட்டு எங்கடா இதை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே விட்டுருவோம். ஓகே, ஸோ அப்ளிகேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே நமக்கு சில எக்ஸ் வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது ரொம்ப ரேண்டமாக இருக்குது இல்லையா? ஸோ -2, -1, 0, 1, 3, 4 இந்த மாதிரி இருக்குது. ஸோ இதே மாதிரி ரியல் லைஃப்பில் இப்போ நம்ம ஏதோ ஒரு மெஷர்மெண்ட் நம்ம எடுக்கிறோம். ஓகேவா? இப்போ டைட்ஸ், அதாவது கடல் அலைகள் நமக்கு எவ்வளோ தூரம் இப்படி வருது. ஓகேவா? அந்த ஹைட் நம்ம மெஷர் பண்ணுறோம், இல்லைனா அதோட டெம்பரேச்சர் மெஷர் பண்ணுறோம். அந்த மாதிரி ஏதாவது ஒன்று வச்சுக்கலாம். ஓகேவா? நமக்கு ஒரு கன்சிஸ்டண்ட்டாக ஒரு நிறைய ரேஞ்சஸில் நமக்கு மெஷர்மெண்ட் தேவை. நம்மளால ஒரு நிமிஷத்துக்கு நிமிஷம் எடுக்க முடியுமே தவிர நம்மளால மைக்ரோ செகண்ட்ஸோ இல்லை மில்லி செகண்ட்ஸோ உட்காந்து எல்லாமே நம்மளால கால்குலேட் பண்ண முடியாது. மேபி நம்ம ஹார்ஸ்ல கால்குலேட் பண்ணலாம் ஆர் மினிட்ஸ்ல பண்ணலாம். ஓகேவா? இதுதான் நம்மளால மேக்ஸிமம் பண்ண முடியும். இல்லைனா செகண்ட்ஸ்ல கூட பண்ணலாம். அப்போ கூட எவ்வளோ நாள் நம்மளால பண்ணிட்டே இருக்க முடியும்? எனக்கு இப்போ ஒரு 4 days டேட்டா வேணும் அப்படின்னா நம்மளால கண்டுபிடிக்க முடியும். இல்லைனா எனக்கு ஒரு 10 days வேணும்னா கூட நம்மளால கண்டுபிடிக்க முடியும். நிறைய டேட்டா வேணும், இல்லைனா ரொம்ப கம்மியான டேட்டா வேணும் அப்படின்ற பட்சத்துல நம்ம ஒரு சில வேல்யூஸ்ல மட்டும் கண்டுபிடிச்சிட்டு அதை நம்ம இன்டர்போலேட் பண்ணலாம். இன்டர்போலேட் பண்றது அப்படின்னா, இன்டர் அப்படின்னா மிடில் இல்லையா? ஸோ இது மிடில் நம்பர் வேல்யூஸ்ல இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த டைம்ல தான் கால்குலேட் பண்ணியிருக்கேன். டைம் நெகட்டிவ்ல இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் வச்சுக்கோங்களேன், இந்த பாயிண்ட்ல தான் நான் என்னோட டேட்டாவை கால்குலேட் பண்ணியிருக்கேன். ஆனா எனக்கு என்ன வேணும்? இந்த 0.5ல என்ன டேட்டா எடுக்குதுன்னு வேணும், இந்த 3.1ல என்ன டேட்டா எடுக்குதுன்னு வேணும். ஸோ இந்த மாதிரி கேசஸ்ல நியூட்டன்ஸ் டிவைடட் டிஃபரன்ஸோ இல்லைனா லீனியர் இன்டர்போலேஷன் அந்த மாதிரி நிறைய மெத்தட்ஸ் நமக்கு ஹெல்ப் பண்ணுது. பேசிக்கலி இந்த இன்டர்போலேஷன் அப்படிங்கிறது இந்த மிடில் இருக்க வேல்யூஸை நம்ம கண்டுபிடிக்கிறது. ஓகேவா? நம்ம இந்த பாயிண்ட்ஸ்ல கண்டுபிடிச்சிருக்கோம் டேட்டாவை. அது என்ன கைண்ட் ஆஃப் டேட்டாவை வேணா இருக்கலாம். இப்போ எனக்கு இந்த டேட்டா வேணும், இது மிட் பாயிண்ட் அப்படின்னா நமக்கு நிறைய ஃபார்முலாஸ் இருக்கும். பட் ரேண்டமா இந்த இன்டர்வெல்ல எனக்கு ஏதோ ஒரு பாயிண்ட்ல டேட்டா வேணும். ஸோ ஒவ்வொரு பாயிண்ட்டும் நம்ம தனித்தனியா உட்காந்து கால்குலேட் பண்ண முடியாது. அதனால ஜென்ரலா ஒரு பாலினாமியல் நம்ம ஒன்று கண்டுபிடிச்சு என்ன பண்ண போறோம்? அதுல நமக்கு என்ன வேல்யூ வேணுமோ, இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் நம்ம ஒரு பாலினாமியலா கண்டுபிடிச்சிட்டோம்னா அதுல நமக்கு என்ன எக்ஸ் வேணுமோ நம்ம போட்டு அதுக்கான ஆன்சரை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் இல்லையா? ஸோ அதுக்காக தான் முக்கியமா இந்த இன்டர்போலேஷன் மெத்தட் யூஸ் ஆகுது. அதுல நிறைய மெத்தட்ஸ் இருக்கு. நம்ம டேட்டாக்கு ஏற்ற மாதிரி நம்ம எந்த மெத்தட் யூஸ் பண்ண போறோம் அப்படிங்கிறத டிசைட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் இதோட அப்ளிகேஷன். ஓகேவா? ஸோ வாங்க இந்த சம்ம நம்ம எப்படி கால்குலேட் பண்ண போறோம் அப்படின்னு பார்க்கலாம். முதல்ல டிவைடட் டிஃபரன்ஸ் இல்லையா? ஸோ இந்த ரெண்டு வார்த்தை தான் நம்ம யூஸ் பண்ண போறோம், டிவிஷன் அண்ட் டிஃபரன்ஸ். ஸோ அதுக்கு முதல்ல நம்ம டேபுலர் காலம் போட்டுடலாம். இப்போ நம்ம கொடுத்துருக்க டேட்டாவை டேபுலர் காலம் ஃபார்மேட்ல நம்ம எழுதிக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ண போறோம்னா, நம்ம டிவைடட் டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்க போறோம். ஓகேவா? ஸோ இதுதான் நம்ம கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன். கரெக்டாக இதை கொஸ்டின்ல பார்த்து அப்படியே எழுதிக்கலாம். இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு என்ட்ரிக்கும் டிவைடட் டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்க போறோம். ஸோ அதுக்கு ஃபார்முலா இருக்கு. ஸோ அந்த ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரெண்டு நம்பர், அதாவது எஃப் ஆஃப் இது x0ல இருந்து ஆரம்பிக்கும். ஓகேவா? x0, x1, x2, x3, x4, x5. ஓகேவா? ஸோ கரஸ்பாண்டிங்லி இது எஃப் ஆஃப் x0 அதே மாதிரி வச்சுக்கோங்க. எஃப் ஆஃப் x0, எஃப் ஆஃப் x1, எஃப் ஆஃப் x2, எஃப் ஆஃப் x3, எஃப் ஆஃப் x4, எஃப் ஆஃப் x5. இப்போ இதுல நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, எஃப் ஆஃப் தனியா இங்க எழுதுறேன். இப்போ எஃப் ஆஃப், அதாவது ஃபர்ஸ்ட் டிஃபரன்ஸ் இல்லையா? ஸோ எஃப் ஆஃப் x1 மைனஸ் எஃப் ஆஃப் x0 பை அதே மேல இங்க என்ன எக்ஸ் போடுறோமோ அதை அப்படியே இங்க போட்டுக்கணும், x0. ஓகேவா? அதாவது ஜென்ரலா வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா எஃப் ஆஃப் எக்ஸ் என் பிளஸ் 1 மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் by xn plus 1
மைனஸ் எக்ஸ்என். ஓகேவா? ஸோ இதுதான் நம்ம வந்து இங்க இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம். ஸோ அப்போ 16 மைனஸ் 9 பை மைனஸ் 1 மைனஸ் ஆஃப் மைனஸ் 2. ஓகேவா? ஸோ அப்போ இதோட ஆன்சர் வந்து நமக்கு 7 வரும். நீங்க கால்குலேட் பண்ணீங்கன்னா தெரியும். இப்போ அடுத்து இந்த என்ட்ரிக்கு, ஸோ இந்த என்ட்ரிக்கு நம்ம பார்க்கும்போது x2ல இருந்து x1 மைனஸ் பண்ண போறோம். அப்போ f of x2 மைனஸ் f of x1 பை x2, அதாவது 0 மைனஸ் ஆஃப் மைனஸ் 1. இந்த வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா 1 வரும். ஓகேவா? ஸோ இதே மாதிரி அடுத்தடுத்த வேல்யூஸ் நம்ம ஃபர்ஸ்ட் டிவைடட் டிஃபரன்ஸ்ல கால்குலேட் பண்ண போறோம். நம்ம கடன் பண்ணிடலாமா? அப்போ இங்க வந்து 18 மைனஸ் 17 பை 1 மைனஸ் 0. அப்போ இங்கேயும் வந்து நமக்கு 1 வரும். அதே மாதிரி இங்க 44 மைனஸ் 18 பை 3 மைனஸ் 1 அப்படின்னு வரும். ஸோ நமக்கு வரப்போற வேல்யூ வந்து 13. அதே மாதிரி இங்க பார்த்தோம் அப்படின்னா 81 minus 44 by 4 minus 3. ஸோ எது ஃபர்ஸ்ட் வருது எது செகண்ட் வருது அப்படின்றத கரெக்டாக பார்த்துக்கோங்க. இது கால்குலேட் பண்ணீங்கன்னா நமக்கு 37 அப்படின்னு வரும். ஓகேவா? ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் டிவைடட் டிஃபரன்ஸ் வந்து கண்டுபிடிச்சாச்சு. ஸோ இது கண்டுபிடிக்கிறது ஓரளவு ஈஸியாக இருக்கும். அடுத்ததுல இருந்தா கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு செகண்ட் டிவைடட் டிஃபரன்ஸ் இல்லையா? ஸோ அந்த செகண்ட் டிவைடட் டிஃபரன்ஸ்க்கு நம்ம என்ன எடுக்க போறோம்னா, இது வந்து நம்ம லைனா எடுத்தோம் இல்லையா? ஸோ செகண்ட் டிவைடட் டிஃபரன்ஸ்க்கு நம்ம ஆல்டர்னேட்ஸ் வந்து நம்ம எடுக்க போறோம். ஓகேவா? அதாவது செகண்ட் டிவைடட் டிஃபரன்ஸ்க்கு நம்ம பார்த்தோம் அப்படின்னா இங்க இருக்கு இல்லையா? ஸோ இதுல நம்ம என்ன பண்ணுவோம்னா இங்க நடுவுல எழுதிக்கோங்க. இது நடுவுல எழுதிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஸோ இங்க நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த 1ல இருந்து 7 இது வந்து நமக்கு ஈஸியா இருக்கும். இந்த 1ல இருந்து 7 மைனஸ் பண்ணிட்டு இங்க எக்ஸுக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்னா நம்ம இங்க என்ன எடுத்தோம்? 1 2வும் எடுத்தோம். ஐ மீன் 1ம் 0வும் எடுத்தோம். இப்போ 2வும் 0வும் நம்ம வந்து எடுக்க போறோம். அதாவது x2வும் x0ம் எடுக்க போறோம். அப்போ 0 minus of minus 2. So this becomes 3 minus 3. Okay, so அதே மாதிரி அடுத்து பாத்தீங்க அப்படின்னா 1 minus 1 by x3யும் x1ம் எடுக்க போறோம். அப்போ 1 minus of minus 1. So இது 0. அடுத்து நம்ம என்ன எடுக்க போறோம்? 13ம் 1 இல்லையா? ஸோ 13 மைனஸ் 1 பை இப்போ அடுத்து என்ன எடுப்போம்? x3யும் x1ம் இப்போ எடுத்தோம் இல்லையா? அதாவது ஆல்டர்னேட்ஸ் நம்ம எடுத்துட்டு இருக்கோம். அப்போ x4ம் x2வும் அடுத்து எடுக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ x4 x2 எடுத்தோம் அப்படின்னா நமக்கு 3 வரும். ஸோ இதோட ஆன்சர் வந்து 4. இப்போ அதே மாதிரி 37ம் 13ம் நம்ம வந்து எடுப்போம். ஸோ இதுல இருந்து என்ன பண்ணலாம்? நம்ம இப்போ x4ம் x2வும் எடுத்தோம். இப்போ என்ன எடுக்கணும்? x5யும் x3யும் எடுக்கணும். ஸோ ஆன்சர் நமக்கு 4 மைனஸ் 1 3 வரும். ஸோ இதோட ஆன்சர் வந்து 8. ஓகேவா? ஸோ இது வந்து செகண்ட் டிவைடட் டிஃபரன்ஸ். ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணிருக்கோம்? ஆல்டர்னேட்டா எடுத்திருக்கோம். இப்போ தேர்டுக்கு என்ன பண்ணணும்? இன்னும் ஒரு ஸ்டெப் பின்னாடி போய் ரெண்டா நம்ம வந்து எடுக்க போறோம். ஓகேவா? இப்போ முதல்ல நம்ம என்ன எடுத்தோம்? இப்போ ஃபர்ஸ்ட் டிவைடட் டிஃபரன்ஸோட பேர்ஸ் என்னது? x0 x1. ஓகேவா? அதே மாதிரி நியூமரேட்டர்லயும் அதே மாதிரி x1 x2 x2 x3 இந்த மாதிரி நம்ம எடுத்தோம். இப்போ செகண்ட் டிவைடட் டிஃபரன்ஸ்க்கு நம்ம என்ன எடுத்தோம்? ஆல்டர்னேட்டிவா எடுத்தோம். x0 x2 x1 x3 x2 x4 இந்த மாதிரி எடுத்தோம். இப்போ தேர்ட் ஒன்க்கு இன்னும் ஒரு ஸ்டெப் அடுத்து போறோம். அதாவது இப்ப x0 நீங்க எடுத்தீங்கன்னா அதோட பேர் வந்து 2 நம்பர் கழிச்சு x3. ஓகேவா? அதே மாதிரி x1 எடுத்தீங்க அப்படின்னா அதோட நம்பர் என்னது? 2 கழிச்சு x4. அதே மாதிரி x2 எடுத்தீங்க அப்படின்னா அது 2 கழிச்சு x5. ஓகேவா? ஸோ நீங்க நோட்டீஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இங்க நம்பர் ஆஃப் வேல்யூஸ் இருக்கு இல்லையா? ஸோ அது வந்து குறைஞ்சுக்கிட்டே வரும்.
ஓகேவா? ஃபர்ஸ்ட்ல பாத்தீங்கன்னா 1 2 3 4 5 வேல்யூஸ் இருக்கு. ஸோ இங்க பாத்தீங்கன்னா 1 2 3 4 வேல்யூஸ் தான் இருக்கு. இப்போ நம்ம அடுத்து பண்ணும்போது திருப்பி குறைஞ்சிரும், 3 வேல்யூஸ் தான் இருக்கும். ஸோ நம்ம பேட்டர்னே வந்து நம்ம குறைஞ்சிக்கிட்டே வரும். இந்த மாதிரி நமக்கு மேலேயும் கீழேயும் வேல்யூஸ் வந்து குறைஞ்சிக்கிட்டே வந்து ஒரு வேல்யூல வந்து நமக்கு நிற்கும். ஓகேவா? அதுதான் வந்து பேட்டர்ன். ஸோ இப்போ அடுத்து நம்ம இங்க பார்த்தோம் அப்படின்னா இங்க நம்ம பண்ணோம்னா 0 மைனஸ் ஆஃப் -3 பை இங்க நான் என்ன சொன்னேன், நம்ம என்ன எடுக்க போறோம் இப்போ x3யும் x0ம் எடுக்க போறோம். அப்ப அதோட வேல்யூ என்னது 1 மைனஸ் ஆஃப் -2 இல்லையா? ஸோ இப்போ நமக்கு வந்தது 1. இப்போ அதே மாதிரி அடுத்து 4 மைனஸ் 0 எடுத்தாச்சு. இப்போ அடுத்த பேர் நான் இங்க என்ன சொல்லியிருக்கேன், x1ம் x4ம் நம்ம வந்து எடுக்க போறோம். இப்போ x4 என்னது, x4 வந்து 3. ஸோ மைனஸ் ஆஃப் -1 இங்க எடுத்தோம்னா நமக்கு இதுவும் 1. இப்போ அதே மாதிரி x2 x5. ஸோ f of x5 வந்து 8 மைனஸ் f of இது வந்து நமக்கு 4. அதே மாதிரி xல எடுத்தோம்னா x5 மைனஸ் x3 வந்து நம்ம எடுக்கிறோம் இல்லையா? ஸோ இந்த வேல்யூ நமக்கு என்னது, சாரி x5ம் x2ம் நம்ம எடுக்கிறோம். ஸோ இந்த வேல்யூ நமக்கு வந்து 1. ஓகேவா? இப்போ இது வந்து நமக்கு என்ன பண்ணியாச்சு, தேர்ட் டிவைடட் டிஃபரன்ஸ் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இப்போ அடுத்து என்ன பண்ணணும், ஃபோர்த் கண்டுபிடிக்கணும். அதாவது நம்ம எது வரைக்கும் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு இங்க வந்து நான் வேல்யூஸ் குறைஞ்சிக்கிட்டே வருதுன்னு சொன்னேன் இல்லையா? ஸோ அந்த மாதிரி குறைஞ்சிக்கிட்டே வரும்போது லாஸ்டா வந்து ஒரு சிங்கிள் வேல்யூ வரணும். அந்த அளவுக்கு நம்ம வந்து கண்டுபிடிச்சிட்டே வரணும். அப்படி இல்லைன்னா நமக்கு எல்லா என்ட்ரிஸும் 0 ஆகணும். அது வரைக்கும் கண்டுபிடிச்சிக்கிட்டே வரணும். ஏன்னா 0 ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணாலும் 0வா தான் இருக்க போகுது இல்லையா? ஸோ அது வரைக்கும் நம்ம கண்டுபிடிச்சிட்டு வரணும். இப்போ ஃபோர்த் பார்த்தோம் அப்படின்னா இங்க வந்து ஆப்வியஸ் இதுதான் நம்ம வந்து சப்ராக்ட் பண்ண போறோம். இங்க இன்னும் ஒரு ஸ்டெப் அதிகமா போயிட்டு நம்ம என்ன பண்ணணும், x0ம் x4ம் எடுப்போம். அதே மாதிரி x1ம் x5ம் எடுப்போம். ஓகேவா? உங்களுக்கு இங்க பேட்டர்ன் பார்த்தாலே தெரியும். இப்போ வந்து இங்க 3 என்ட்ரிஸ் இருக்கு. இப்போ அடுத்ததுல அப்ப எத்தனை என்ட்ரிஸ் வரணும், 2 என்ட்ரிஸ் தான் வரணும். அப்பனா 2 பேர் தான் நமக்கு இங்க வரணும். ஓகேவா? ஸோ இங்க பார்த்தோம் அப்படின்னா 1 மைனஸ் 1 இங்க பண்ணியாச்சு. அதே மாதிரி x0 x4. அப்ப x4 வந்து 3 மைனஸ் ஆஃப் -2. ஓகேவா? இங்க டினாமினேட்டர் இப்ப இங்க என்ன இருந்தாலும் இங்க 0 தான் வரப்போகுது. ஸோ சிமிலர்லி இங்க 2 என்ட்ரி தான். டினாமினேட்டர்ல உங்களுக்கு என்ன இருந்தாலும் 0 தான் வரப்போகுது. பட் எல்லா சம்லயும் இந்த மாதிரி வராது இல்லையா? ஸோ நம்ம அந்த பேரை வந்து கரெக்டா பார்த்துக்கலாம். x4 மைனஸ் ஆஃப் -1. ஸோ அகெயின் இங்க 0. ஸோ இப்போ நமக்கு வந்து என்ட்ரி 0 வந்தாச்சு. இப்போ சப்போஸ் நம்ம வந்து 5th டிவைடட் டிஃபரன்ஸ் போடுறோம் அப்படின்னா நமக்கு இங்க லாஸ்டா ஒரு என்ட்ரி தான் வரும். அதாவது 0 மைனஸ் 0ன்னு வந்துடும். ஸோ இதுதான் நம்மளோட பேட்டர்ன். ஓகேவா? ஸோ நீங்க இங்க வந்து நடுவில் எழுதிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பேட்டர்ன் மாதிரி அழகா தெரியும். ஓகே, ஸோ இதை வச்சு நம்ம ஃபார்முலால கால்குலேட் பண்ண போறோம். ஒரு பேட்டர்ன் மாதிரி எழுதிட்டோம்னா நமக்கு அப்படியே ஒரு சைடு பக்கமா திரும்பின ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி நமக்கு தெரியும். ஓகேவா? இப்போ நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணி இதை சால்வ் பண்ணிடலாம். ஓகேவா? இப்போ ஃபார்முலால நம்ம எதை யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் லைன் இருக்கு பாத்தீங்களா, இந்த ஃபர்ஸ்ட் லைன். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் லைனை தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ நம்ம ஃபார்முலா எழுதி சால்வ் பண்ணிடலாம். ஃபார்முலா முதல்ல எழுதிக்கலாம். நியூட்டன் டிவைடட் டிஃபரன்ஸ் இன்டர்போலேஷன் ஓட பாலினாமியல் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. ஓகேவா? ஸோ பாலினாமியல்னா ஆப்வியஸ்லி நமக்கு f of x. f of x is equal to f of x0 plus x minus x0 into f of x0 comma x1. அதாவது இது அந்த டிவைடட் டிஃபரன்ஸோட நோட்டேஷன். ஓகேவா? நான் எந்தெந்த நோட்டேஷன் அப்படின்னு நான் அப்புறம் சொல்றேன். ஃபார்முலா முதல்ல எழுதிக்கோங்க. ஃபார்முலா தான் முக்கியம். இந்த சம்முக்குன்னு இல்லை, இந்த சப்ஜெக்டுக்கே நமக்கு அதுதான் முக்கியம் இல்லையா? ஸோ நம்ம அதை முதல்ல எழுதிக்கலாம். f of x0 x1 x2 plus x minus x0. உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும், இதை பெருசா மனப்பாடம்லாம் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. இட்ஸ் ஜஸ்ட் ஃபாலோயிங் அ பேட்டர்ன். x0 x1 x2 x3. ஓகே, ஸோ இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸோ இதோட பேட்டர்ன் என்ன, அதாவது எக்ஸ்பிளனேஷன் என்ன அப்படிங்கிறத நான் சொல்றேன்.
ஓகேவா? இப்போ இங்க நம்ம எதை யூஸ் பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் டேர்ம்ஸ் இருக்கு இல்லையா? அதை மட்டும் தான் யூஸ் பண்ண போறோம். அதாவது எக்ஸ்ல நம்ம எல்லாமே யூஸ் பண்ணுவோம். அட்லீஸ்ட் மினிமம் நிறைய யூஸ் பண்ணுவோம். பட் நம்ம இங்க யூஸ் பண்ண போறது இது மட்டும்தான். ஓகேவா? சோ இந்த f of x0 x1 அப்படின்னு எல்லாம் இருக்கு இல்லையா? அது வந்து நம்மளோட டிவைடட் டிஃபரன்ஸ் தான் டினோட் பண்ணுது. இங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் f of x0 இருக்கு. ஓகேவா? அது நமக்கு டைரக்டா இருக்கு. அதுக்கப்புறம் x minus x0 நமக்கு இருக்கு. நமக்கு x0 வேல்யூ x1 வேல்யூ அது எல்லாமே என்னன்னு தெரியும். இப்போ f of x0, x1 அப்படிங்கிறது நம்மளோட ஃபர்ஸ்ட் டிவைடட் டிஃபரன்ஸ். ஓகேவா? சோ f of x0, x1 அதாவது இது இந்த வேல்யூ. ஓகேவா? அதே மாதிரி இது வந்து f of x0, x1, x2 இது வந்து இந்த வேல்யூ. ஓகேவா? சோ இதே மாதிரி இது வந்து f of x0, x1, x2, x3. ஓகேவா? அதே மாதிரி இது வந்து அடுத்து x0 இருந்து x4 வரைக்கும் போகும். ஆனா நமக்கு அது என்னது இங்க வந்து மல்டிப்ளிகேஷன்ல இருக்கு இல்லையா? சோ இந்த மல்டிப்ளிகேஷன்ல நம்ம அந்த வேல்யூவை எடுத்தோம்னா நமக்கு வந்து 0 ஆயிடும். அதனால நம்ம அதை எடுக்காம அதுக்கு முன்னாடியே வந்து ஸ்டாப் பண்ணிக்கிறோம். சோ இது வந்து ஒரு ஃபிக்ஸட் ஃபார்முலா கிடையாது. நம்ம சம்முக்கு ஏத்த மாதிரி நம்ம வந்து டேர்ம்ஸ் இன்க்ளூடோ எக்ஸ்க்ளூடோ பண்ணிக்கலாம். ஓகேவா? சப்போஸ் நம்மளோட சமுக்கு வந்து தேர்ட் டிவைடட் டிஃபரன்ஸ்ல இங்கேயே நமக்கு 0 வருது அப்படின்னா நம்ம ஃபார்முலாவை f of x0, x1, x2 ஓட நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஓகேவா? சோ இந்த ஃபார்முலா வந்து சம்முக்கு ஏத்த மாதிரி மாறும். சோ அதோட பேட்டர்னை மட்டும் நீங்க கரெக்டா அப்சர்வ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம சால்வ் பண்ணலாம். இப்போ f of x0 வந்து நமக்கு क्वेश्चनலயே கொடுத்திருக்காங்க. சோ நம்ம டேபிள்ல இருந்தும் நமக்கு தெரியும். அது வந்து 9. சோ x minus x0. x0 வந்து -2. சோ minus of minus plus f of x0, x1 அது வந்து 7 plus இங்க சேம் x plus 2 into x minus of minus 1 இல்லையா? so x plus 1 into f of x0, x1, x2. so அது வந்து நமக்கு minus 3 plus same இந்த first ரெண்டு terms அப்படியே வரப்போகுது. அது எழுதிக்கலாம். ஸோ நீங்கள் மெத்தட் மட்டும் நீங்கள் உங்களுக்கு புரிஞ்சிடுச்சுன்னா இந்த மெத்தட் வந்து ரொம்ப ஈஸி இல்லையா? ஒரே பேட்டர்ன் தான் நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். ஸோ இது வந்து x2 வந்து 0 அதனால x மட்டும்தான் வரும். ஸோ இங்கே வந்து நமக்கு என்ன வரப்போகுது? 1 வரப்போகுது. ஸோ இப்போ இதை அழகாக சிம்பிளிஃபை பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு ஒரு பாலினாமியல் வந்து நமக்கு கிடைச்சிரும். ஸோ 9 + 7x + 14 இங்கே சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஸ்கொயர் டேர்ம்ஸில் வரப்போகுது. ஸோ x² + x plus 2x இது நம்மளோட நார்மல் சிம்பிளிஃபிகேஷன் தான். -3 plus இங்க x² plus x plus 2x plus 2 into x. ஸோ இதை நம்ம ஃபர்தரா சிம்பிளிஃபை பண்ணி முடிச்சோம் அப்படின்னா நமக்கு லாஸ்டா வரப்போற பாலினாமியல் மட்டும் நான் வந்து எழுதுறேன். சிம்பிளிஃபை பண்ணி உங்களுக்கு வந்து x³ plus 17 அப்படின்னு வரும். இதை வந்து நீங்க எல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்ணி எல்லா டேர்ம்ஸையும் குரூப் பண்ணி பண்ணீங்க அப்படின்னா நமக்கு x³ plus 17 அப்படின்னு வரும். ஸோ இப்போ இதோட நம்ம சம் முடிஞ்சிருச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. இப்போ நமக்கு வந்து என்ன கேட்டிருக்காங்க? இன்டர்போலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. எந்தெந்த வேல்யூஸும் அவங்களே கொடுத்துருக்காங்க. சப்போஸ் ஒன்லி டு ஃபைண்ட் த பாலினாமியல் அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா நமக்கு இதோட முடிஞ்சிடும். ஆனால் நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க? 2 பாயிண்ட்ல வந்து எனக்கு வேல்யூ சொல்லு அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? அந்த வேல்யூ எடுத்துட்டு வந்து இங்க அழகா சப்ஸ்டிடியூட் பண்ணி கால்குலேட்டர்ல போட்டு நம்ம வந்து வேல்யூ இதுதான்ப்பா அப்படின்னு நம்ம வந்து எழுதி முடிச்சிருப்போம். ஓகேவா? புரியுதா என்ன பண்றேன் அப்படின்னு? இதை எடுத்துட்டு போய் அதுல வந்து சப்ஸ்டிடியூட் பண்றேன். அதே மாதிரி இன்னொன்னு கேட்டிருக்காங்க 3.1. ஸோ இது என்ன பண்ணணும்? 3.1 the whole cube plus 17. ஸோ இதோட ஆன்சர் வந்து நீங்க கால்குலேட்டர்ல போட்டீங்கன்னா அழகா ஆன்சர் வந்துடும். ஓகேவா? ஸோ இதோட இந்த வீடியோ முடியுது. இப்போ ஜென்ரலா இதை என்ன பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபார்முலா மட்டும் நம்ம யூஸ் பண்றோம் அண்ட் இந்த பேட்டர்ன் வந்து நம்ம ஃபாலோ பண்றோம். ஸோ இதுதான் வந்து இந்த மெத்தட்ல ரொம்ப முக்கியம். ஸோ இதே மாதிரி நான் இன்னும் ஒரு 2 எக்ஸாம்பிள் சம்ஸும் போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க. Thank you for watching. See you soon. Bye bye.